உண்மையான பாமக மருத்துவர் ஐயா தான் அப்படின்னா அதோட ஐயாவை நோக்கி தான் எல்லாரும் அலைன்ஸ்க்கு நேரம் வந்திருக்கணும். ஆமாவா வாங்க அப்படின்னு ஐயாவை பார்க்க அதிமுக தலைமையில இருந்து வந்திருக்கலாம். வேற எந்த ஒரு மாற்று அணியில இருந்து ஐயாவோட அந்த மாதிரி யாராவது பேசுனாங்களா? வரலன்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல யாராவது பேசுனது தெரியல. எல்லா இப்ப தமிழ்நாட்டுல 2 கூட்டணி, பெரிய கூட்டணி. ஆமா. ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், எதிர்கட்சி ஏற்கனவே ஆண்டு கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சரி. வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஐயாவை நோக்கி வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. வேறு ஒரு கட்சியும் வருது இல்லையா? என் தம்பி செந்தமலன் சீமானை தவிர மற்ற அவர் தனித்து எப்போதுமே அவரை தவிர மற்ற அணிகளை எல்லாம் ஐயாட்ட வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு நாளிதழ் பார்க்கலையா நீங்க? பார்த்தேன். ஒரு முக்கிய பிரமுகர் இரவோடு இரவு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஐயா பொறுமையாக இருக்கிறார். இந்த 24ஆம் தேதி தீர்ப்பு வரட்டும், அது வரைக்கும் காத்திருப்போம். விவகாரம் வந்து விட்டது. சரி. மகனுக்கும் நமக்கும் இப்போ நீங்களே மகனை தோற்கடிக்க, மகன் நிற்கும் தொகுதியில் தோற்கடிப்பது இவருடைய இலக்கா இருக்கும். அப்படியெல்லாம் இலக்கு கிடையாது. அப்படி கிடையாது. அது கூட்டணியில் கிடைக்கிற தொகுதியில் நம்ம வெல்லுவதை தான் இலக்கே தவிர இவர்களை தோற்கடிப்பது இல்லைங்க. எப்படியும் நீங்க வந்து அன்புமணி ராமதாஸ் இருக்கிற அணிக்குள்ளார போக முடியாது, உறுதியாக போக மாட்டோம். அப்படின்னும் போது எப்படியும் நீங்க எந்த அணிக்குள்ளார போறீங்களோ அவங்க பாமக எங்க நிற்குதோ அங்கதான் உங்களை போட்டியிட வைப்பாங்க. அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாது. ஐயா அப்படி அந்த நோக்கத்தில் ஐயா இல்லைங்க. வட மாவட்டங்களில் எங்கெங்க பலமா இருக்கிற இடங்களுக்கு தான் பிரித்து கொடுப்பாங்க பாமகவுக்குன்னு இடம். அதுதான் தேர்வும். அன்புமணி அப்படிதான் தேர்வு செய்ய போறாரு. மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் அப்படிதான் தேர்வு செய்யப்படுறாரு. அப்படின்னா நேருக்கு நேர் போட்டி தான். ஒருவேளை நீங்க அப்படி கூட்டணி கட்சிகள் தொகுதி உடன்பாடு அப்படி இப்ப அன்புமணி நிறுத்துற வேட்பாளர் நிறுத்து பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் நிறுத்தக்கூடிய நிலை வந்தா வேறு வழி இல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணின்னு போட்டியிடுறது கூட வாய்ப்பு வரும். அன்புமணின்னு பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி போடுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. 24ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருங்க. வாய்ப்பே இருக்காது. மக்கள் ஐயா பக்கம் தான் இருக்கிறாங்க. அந்த நான் கூட்டங்களை பார்த்து சொல்றேன். சரி. இங்கேயும் கூட்டம் கூடுது, நான் மறுக்கலை. ஆனா இந்த கூட்டமெல்லாம் காசு கொடுத்து கூட்டுற கூட்டமா தெரியுது.